அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். கூடுதல் விவரங்கள். ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஒன்று நிற்போம், வென்று காட்டியே தீர்வோம் என தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்திய ஒன்றியத்தின் பன்முகத்தன்மையை காக்கவும், மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தலைக்கவும், அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய ஜனநாயகத்தை மீட்கவும் இந்தியா கூட்டணியை 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற ஒரே இலக்குடன் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நிற்கும் தோழமை கட்சிகள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செய்து வந்த பாஜக மக்கள் விரோத மாநில உரிமைகளை பறித்து ஆட்சியை விரட்டிட 2024 நாடாளுமன்ற தேர்தல் களமே சரியான வாய்ப்பாகும் என்றும் உறுதியான நம்பிக்கையுடன் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோள் கொடுக்க தோழமை கட்சிகள் அனைவரையும் சந்திக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே தோழமை கட்சியுடன் ஏற்பட்ட கொள்கை உறவு தேர்தல் கூட்டணியாக இணைந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் களம், 2021 சட்டமன்ற தேர்தல் களம், ஊரக உள்ளாட்சி தேர்தல் களம், மாநகராட்சி நகராட்சி தேர்தல் களம் என அனைத்திலும் தொடர் வெற்றியை பெற்று வருகிறோம் என்றும் 5வது முறையாக தொடரும் இந்த கொள்கை அடிப்படையான வெற்றி கூட்டணியை அமைத்துக்குள்ள தோழமை கட்சியினருக்கு உரிய வகையில் இடங்களை ஒதுக்கி தொகுதி பங்கீடுகளை செய்யும் ஜனநாயகபூர்வமான நடைமுறையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது என்றும் தெரிவித்து வரும் முதலமைச்சர் அவர்கள் பாசிசத்தை வீழ்த்திட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்குடன் இந்த ஜனநாயக பயணத்தில் ஒரு சில ஜனநாயக தொகுதி ஒதுக்க இயலாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மையில் என் தனக்கு வருத்தம் தெரிவித்ததாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கையும் கூட்டணியின் வலிமையும் கருத்தில் கொண்டு இது குறித்து அனைத்து தோழமை இயக்கங்களுடன் என் சார்பில் கழகத்தின் சார்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.